السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய ஸலாத்தும் சலாமும் கருணையும் இழுச்சமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜ்தாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நாம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா மனிதர்களில் உயர்ந்த அமைப்பாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமான நம்மை படைத்து அதிலும் உறுதியான ஒரு உம்மத்தாக நம்மை படைத்து சிறந்தவர்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். காலங்களின் அதிபதி நான் என்று சொல்வான். வானத்தஹர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸே குதுஸியிலே அல்லாஹ் சொல்லுவான், காலம் நானாக இருக்கிறேன், காலத்தை நிர்ணயம் செய்வது நானாக இருக்கிறேன். மனிதர்களுடைய கால அவகாசம் என்பது அல்லாஹ்வினுடைய வசத்தில் இருக்கிறது. நம்முடைய உரிமையில் நம்முடைய சுதந்திரத்தில் எதுவுமே கிடையாது. பிறப்பு இறப்பு மனிதனின் நிறம் குணம் அத்தனையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். சில விஷயங்களில் தேர்வு செய்யக்கூடிய உரிமையை தந்திருக்கிறான். நல்லது தீயது என்று பகுத்தறியக்கூடிய விளக்கத்தை தந்திருக்கிறான். இதை செய்தால் நன்மை கிடைக்கும், இதை செய்தால் தீமையும் தண்டனையும் கிடைக்கும் என்பதை விளங்கி நன்மைகளின் பக்கம் ஆர்வப்பட்டு அதை அதிகமாக செய்வதும், தீமைகளின் விஷயத்திலே ஒதுங்கி அதை அறவே செய்யாமல் இருப்பதும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அக்ல் என்று சொல்லப்படக்கூடிய அறிவை வைத்து அவன் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். அவ்வாறு மனிதனுடைய வாழ்நாளில் இதுவரை உலகத்தில் முதல் குடியாக இருக்கக்கூடிய நம்முடைய தந்தை ஹஸரத் ஆதம் நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் துவங்கி நாம் வரைக்கும் மிக குறுகிய கால வாழ்நாள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் யார் என்று சொன்னால் நாம் தான். அக்ஸரு அமார் உம்மத்தி பைன சித்தீன வ சபஈன, என்னுடைய உம்மத்தினுடைய வாழ்நாள் 60க்கும் 70க்கும் மத்தியில் என்பார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட குறுகிய கால வாழ்க்கையில் நீண்ட நெடிய மறுமை வாழ்விற்குண்டான தயாரிப்புகளை நாம் தேர்வு செய்து அவற்றை சேகரித்து கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பும் நம்முடைய புத்திசாலித்தனமுமாக இருக்கிறது.
60 வருடங்கள் அதிகபட்சமாக வாழ்ந்து இதை கொண்டு நீண்ட காலம் ஹாலிதீன ஃபீகா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். அதுக்கு முடிவுங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட நிரந்தரமான வாழ்க்கைக்கு நன்மைகளை சேகரிப்பதற்குண்டான அவகாசமாக அதிகபட்சமாக 60 ஆண்டுகள். இப்படி சுருக்கமாக தந்திருக்கிற இந்த வாழ்நாளில் நீண்ட காலத்திற்குரிய நன்மைகளை எவ்வாறு சேகரிப்பது என்பதற்கும் அல்லாஹ்வே வழியை சொல்லித்தர்றான். என்ன வழி சொல்லித்தர்றான்? இதுவரைக்கும் கொடுத்த எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத அபரிமிதமான நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறான். மேலே சொன்ன வசனம் ஷஹ்ரு ரமலான், நமக்கெல்லாம் மாதங்களின் அன்னை என்று வர்ணிக்கப்படக்கூடிய உம்முல் அஷ்ஹார்னு அரபியில் சொல்லுவாங்க. மாதங்களின் தாய் ரமலான் நெருங்கி வருகிறது. அதற்கு முத்தாய்ப்பாக கடந்த ரஜபுடைய மாதம் முடிந்து ஷாபானிலே நாம் எல்லாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ எப்படி குறைந்த நாளில் அதிக நன்மை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தந்திருக்கிறான். குறிப்பாக ஒரு கடந்த திங்களுக்கு முந்தைய திங்கள் என்று இரவேலை நாம் எல்லாம் மேராஜுடைய இரவு என்று ஒரு இரவை சந்தித்திருப்போம். அந்த இரவு சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை. சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க சொல்லக்கூடிய கேள்வி சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் அக்ஸா மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான். மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, இன்றைக்கு பலஸ்தீன் சொல்கிறோமே பைத்துல் முகத்தஸ், அந்த பள்ளி வரைக்கும் தன்னுடைய அடியாரை அல்லாஹ் அழைத்து சென்றான் அப்படின்னு குர்ஆன் வசனம். இப்போ என்ன சொல்கிறாங்க? எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய, அதாவது மெஹராஜுடைய பயணத்தை இன்றைக்கு வரைக்கும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்னவென்றால், குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க, அதுக்கு மேலே சொல்லலை. இப்போ இது வரைக்கும் நாங்கள் நம்புகிறோம், அதுக்கு மேலே உள்ளதை நாங்கள் நம்ப முடியாதுங்கிறாங்க. இப்போ நாம் எப்படி அதை நம்புகிறோம்? நம்மை பொறுத்த வரைக்கும் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால், அத்தியுல்லாஹ வத்தியு ரசூல், அல்லாஹ் சொல்கிறதையும் கேட்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறதையும் கேட்போம். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் நான் என்னுடைய அடியாரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றோம் என்று சொல்லி இருக்கிறான். அதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து புறப்பட்டு நீண்ட நெடிய பயணம், எந்த திரைகளும் இல்லாமல் எங்களுடைய படைத்த ரப்பை நான் சென்று சந்தித்தேன், 1000 விஷயங்களை பேசினேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறான். வருஷம் நாம் கேட்டதுதான். அப்போ அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கிற முடியாதா? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸில் முந்தைய நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று நான் தொழுகை நடத்தினேன். நம்பணுமா வேணாமா? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நம்புகிறோம். அதை தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து இதுவரைக்கும் வந்தது தரைமார்க்கமாக, மக்காவிலிருந்து அக்ஸா வரைக்கும் தரைமார்க்கமாக வந்தோம். மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானலோகம் வரைக்கும் போய் சென்றது விண்ணேற்ற பயணமாக, அதாவது உயர உயர பரந்த பயணமாக சென்றோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதை ரசூலுல்லாஹ் சொன்னதையும் ஏற்றுக்கிட்டா தான் நம்மளுடைய ஈமான் என்ன ஆகும்? ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். அல்லாஹ் சொன்னதை மட்டும் ஏற்றுக்கிட்டோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்றுக்கலன்னு சொன்னால் நம்முடைய ஈமான் என்ன ஆகாது? பரிபூர்ணம் ஆகாது. அப்போ எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை ஜிப்ரீல் அழைத்து சென்றார். அதாவது புள்ளி விவரமாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு வானத்திற்கும் போனோம், வானத்தின் கதவு சாத்தி இருக்கிறது, கதவை தட்டுகிறார்கள், வெளியிலிருந்து மன்ஹுவ என்று கேள்வி வருகிறது, நீங்கள் யார்? அன ஜிப்ரீல் வ மஇ முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு வானத்திலையும் சொல்கிறாங்க ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல், என்னோடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள் என்று சொல்ல சொல்ல ஒவ்வொரு வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. நீண்ட நெடிய சரித்திரம், சென்றார்கள், பேசினார்கள், வந்தார்கள், எல்லாம் நம்ம வருஷம் கேட்டது. இப்போ நாம் நம்புறதை எப்படி நம்பணும்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா தாஹிரா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே வஃபாத் ஆகி இருக்கிறார்கள். மிகப்பெரிய குழப்பம் நிலவுகிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னால்
என்னுடைய வாளால் அவனை வெட்டுவேன். இது அன்பின் வெளிப்பாடு. உமர் ரலியல்லாஹு தன் ரசூலுல்லாஹ் மேலே வச்சிருந்த ஒரு முஹப்பத்துடைய வெளிப்பாடு. என் நபி இறந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால், ஏதோ இருக்கிறது வாள், ஏக்மார் தோத்துக்கூடா, வெட்டு 1 2 துண்டு, கொலை செஞ்சிருவேங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தைக்கு யாராவது மறுப்பு சொல்ல முடியுமா? இன்னும் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்கன்னு தெரியுது, ஆனால் உமர் வாளோடு இருக்கிறாரு, பேச முடியல. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் ஆயிஷாவுடைய வீட்டில் தன்னுடைய நேசர் இவ்வாறு இருக்கிறாள் என்ற செய்தி கேள்விப்பட்டு வேகமாக வருகிறார்கள். வந்து கூட்டத்தை எல்லாம் ஒதுக்கி கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த படுத்திருந்த இடத்திற்கு சென்று பார்க்கிறார்கள். கண்களை முத்தமிடுகிறார்கள். தன்னுடைய நேசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், இலா ரஃபீக்கில் ஆலா, அவர் தன்னுடைய உயர்ந்த நேசரிடத்திலே சென்று விட்டார் என்று கண்களை முத்தமிடுகிறார்கள். எல்லாரும் கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வஃபாத் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற குழப்பம். உமர் வாளோடு நிற்கிறாரு. வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்கள் நம்புங்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வஃபாத் ஆகிட்டார். யார் முகம்மதை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அவர்கள் நம்புங்கள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகலை. இப்போ நம்ம யாரை கொண்டு ஈமான் கொள்ளணும்? அல்லாஹ்வை கொண்டு தானே. ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம். அதிலும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களில் எல்லாம் ஆகச் சிறந்தவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்திலே என்னுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அவர்களே சொல்லிவிட்டார்கள், என்னென்னு சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. சரி, அவங்க கண்களை ஏன் முத்தமிட்டாங்க அப்படின்னு சொல்லி முஹத்திஸீன்கள், ஹதீது கலை வல்லுநர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். என்னென்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் சாதாரண கண்கள் அல்ல, நம்முடைய கண்களை போன்று அகக்கண்கள் அல்ல. அவர்களுடைய கண்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலேயே சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், ஏன் படைத்த ரப்பையும் பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். எனவேதான் அவருடைய கண்களை முத்தமிட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சம்பவம், மேராஜுக்கு போயிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு மாளிகையை பார்த்தேன், இது வரைக்கும் நான் அப்படி ஒரு மாளிகையை பார்த்ததே இல்லை. நான் கேட்டேன் என்னை கூட்டிகிட்டு போன மலக்குமார்கள்ட்ட, அந்த மாளிகை யாருக்கு உள்ளதுன்னு சொல்லி. கத்தாவுடைய மகன் உமருக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க. கிட்ட போயிட்டு திரும்ப வந்துட்டேன். நாங்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கிட்ட போனேன், கத்தாவுடைய மகன் உமருக்கு சொந்தமானதுன்னு சொன்ன உடனே திரும்ப வந்துட்டேன்னு சொல்லி. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு துடிச்சு போயிட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மாளிகை என்று தெரிந்ததற்கு பின்னால் அதை பார்த்து விட்டு வந்து என்னிடத்தில் இப்படி இருக்கிறது என்று சொல்லி இருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே, உங்களை அதற்குள் செல்ல விடாமல் தடுத்தது எது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே, உன்னுடைய ரோஷமும் உன்னுடைய கோபமும் என்னை தடுத்ததுன்னா. சஹாபாக்களே ரொம்ப ஃபாஸ்ட் வந்து உமர். இன்றைக்கு வரைக்கும் உமருடைய பெயரை சொன்னால் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் வரைக்கும் அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு ஆளுமை ஹஸரத் உமர். சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், உன்னுடைய ரோஷம் என்னை தடுத்தது. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்கள்கிட்டயா நான் ரோஷப்படுவேன்? எல்லாத்தையும் ரோஷப்படுவேன், வேகப்படுவேன், உங்கள்கிட்டயா என்னுடைய ரோஷத்தை காட்ட வேண்டாம். ஆசை, உமர் ரலியல்லாஹு ஆசை. என்ன ஆசை மனுஷனுக்கு இருக்காதா? நம்ம ஒரு இடத்துல இடம் வாங்குறதுக்கு பணம் கட்டுறோம், இடம் வாங்குறதுக்கு மாதம் பணம் கட்டினா கடைசியில் குழுக்களில் இடம் வாங்குறோன்னு சொல்லி பணம் கட்டும் போதே என்ன சொல்லுவான்? எனக்கு கார்னர் பிளாட் வேணும்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? கார்னர் பிளாட் வேணும்னு சொல்லுவான். இடையில குழுக்கள் விழப்போகுதுன்னு சொன்னால் அந்த குழுக்கிறவற்றை சொல்லுவான், எனக்கு நல்ல இடமா பார்த்து கொடுங்கன்னு சொல்லுவான். உலகத்தில் சிறிது காலம் வாழ்ந்துவிட்டு மண்ணுக்கு சேர்ந்து போகிற இந்த மண்ணிற்கே இவ்வளவு ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், நிரந்தரமாக குடியிருக்கிற ஒரு சொர்க்கத்தை பற்றி என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி நான் கேட்க வேண்டும் என்று உமர் ஆசைப்பட்டதில் என்ன தப்பும் கிடையாது. கேட்டாங்க, நீங்கள் பார்த்துட்டு வந்து சொன்னால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இல்லை, உன்னுடைய ரோஷம் தடுத்ததுன்னு சொன்னாங்க. ஹைர், அப்படிப்பட்ட மேராஜ் கடந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வேலைக்கிழமை அநேகமாக
பராத்துடைய இரவை சந்திக்க இருக்கிறோம். அதற்கு அடுத்து ரமலான் மாதத்தினுடைய 30 நாட்களும் சுமார் 720 மணி நேரம் 720 மணி நேரம் நமக்கு மிகப்பெரிய சலுகையாக, அமல்களின் பொக்கிஷமாக அல்லாஹ் நமக்கு வாரி தர போகிறான். அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு தருவானாக, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்ம அடிக்கடி கேட்குற துவா என்ன தெரியுமா? பல்லிகனா ரமலான், யாரெல்லாம் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துடுது, அமல் செய்கிறது அப்புறம். எத்தனை பேர் கேள்விப்படுறோம், மேராஜுக்கு ஹயாத்தா இருந்திருப்பாங்க, பராத்துக்கு ஹயாத்தா இல்லை. பராத்துக்கு ஹயாத்தா இருப்பாங்க, ரமலானுக்கு ஹயாத்து இருக்காது. அதனால தான் அல்லாட்ட நம்ம கேட்குறோம், யாரெல்லாம் பல்லுக்குன்னா ரமலான், ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தான். சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுவோம். இப்போ மேராஜுடைய அந்த இரவுல இருந்து ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும், பெருநாள் வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். மேராஜுடைய இரவுல இருந்து பெருநாள் வரைக்கும் எத்தனை நாளுங்க? 27 வரைக்கும் 60 நாள் ஆச்சு. லைலத்துல் கத்ர் வருது ரமலானுடைய 27, ரஜபுடைய 27 இருந்து ஷாபானுடைய 27 வரைக்கும் 1 மாதம், ஷாபானுடைய 27 ரமலானுடைய 27 வரைக்கும் 2 மாதம், 60 நாள். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாள் எவ்வளோங்க? 63 வருஷம். இந்த 63 நாட்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க, மனிதனுக்கு அல்லாஹ் சில நேரங்களில் சில விஷயங்களை ஞாபகம் ஊட்டுறான். ரமலான் ரமலான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மறந்துடுவோம். ரமலான் ரமலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மறந்துடுவோம். நம்ம மறதியாளர் தானே. அதனால தான் என்ன செய்யலாம், 50 வருஷம் 60 வருஷம் நோன்பு வச்சுருந்தாலும் ரமலான் மாதம் முதல் நோன்பு வைக்கிற அன்னைக்கு நவைத்து சமூகத்தின் சொல்லித்தர நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அப்படி தானே? முதல் நோம்பு என்ன செய்யணும், பட்டு நெய்யது வராது. நவைத்து சௌமகதீன் அதாய் ஃபர்லி ரமலான சொல்லி தரணும். இதை விட ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் என்ன தெரியுமா? பிறந்ததுலேருந்தே முஸ்லீமாக வாழ்ந்தாலும் மாப்பிள்ளையாக உட்கார்ற அன்னைக்கு அவர் களிமா சொல்லி கொடுக்கணும். அப்படி தானே இருக்கிறோம். மாப்பிள்ளையாக உட்காரும் போது என்ன செய்கிறான், களிமா சொல்லி கொடுக்குறோம். சொல்லுங்க களிமா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்கிறோம். ஏன்னா மனிதன் மறதியாளர். அப்போ அந்த நிலைமையில் ரமலான் வருவதை மனிதன் மறந்து விடுவான் என்ற சிந்தனையில் தான் முன்பதாக ரஜப் மாதத்தை கொடுத்து அதில் மேராஜை கொடுக்கிறான், ஷாபான் மாதத்தை கொடுத்து அதில் பராத்தை கொடுக்கிறான். இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி ரமலான்ல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு இரவை கூட வீணாக்கி விடக்கூடாது. ஒரு இரவு கூட நாம சொல்லிட்டு இருக்கிறோம், ரமலானுடைய பின் 10 விசேஷமானது, அதுல ஒற்றைப்படை இரவு விசேஷமானதுன்னு சொல்றோம். இல்ல, ரமலானுடைய அத்தனை இரவுகளும் புனிதமானது தான். யாராவது சொல்லுங்க, ஒரு இரவு முக்கியமானது, இன்னொரு இரவு சாதாரணமானது சொல்ல முடியுமா? இல்லை. ரமலானை பொறுத்தவரை எப்பொழுது நாம் ஷாபானுடைய 29 மாலையில் பிறை பார்க்கிறோமோ அந்த நொடியில் இருந்து ஷவ்வாலுடைய பிறை பார்ப்பது வரை ரமலானுடைய முழு மாத அவகாசமாக இருக்கிறது. அது 29 இருக்கட்டும் அல்லது 30 இருக்கட்டும், என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த குறிப்பிட்ட நாட்களில் நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நாம் எடுக்க வேண்டிய உறுதி அதுதான். நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, என்ன செய்யக்கூடாது, பாவமோ தீமையோ தவறுகளோ செய்து விடக்கூடாது. சைத்தான் அதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். சைத்தான் என்ன செய்வான், அதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். சொல்லுவாங்கல்ல ஹதீஸில் ரசூலுல்லாஹ், தொழுகிற ஆளை பார்த்தா தான் சைத்தானுக்கு பிடிக்காது, அமல் செய்கிறவனை பார்த்தா தான் சைத்தானுக்கு பிடிக்காது. அப்போ தான் சிந்தனையில் சில குளறுகளை ஏற்படுத்துவான். அது மாதிரி ரமலானுடைய அமல்களை விட்டு விடுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ அத்தனை சைத்தான் என்ன செய்வான், மனசில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். ஏப்பா உனக்கு தான் ப்ரெஷர் இருக்குல்ல, உனக்கு தான் சுகர் இருக்குல்ல, இப்போ லேட்டஸ்ட்டாக அல்சர், உனக்கு தான் அல்சர் இருக்குல்ல, நோம்ப விட்டுடலாம்ல, யார் சொல்லுவா, சைத்தான மண்டல் லேசாக சொல்லுவான். நாமளும் உடனே என்ன செய்வோம், குரான் ஆயத்துக்களை தான் ஹதீஸில் தான் இருக்கு, தகுந்த காரணம் இருந்தால் நோம்ப விட்டுடலாமே அப்படின்னு சொல்லி காரணங்களை நாம் தேடிக்கொண்டிருப்போம். அருமையானவர்களே, நாம் உறுதி ஏற்போம், எந்த வியாதி இருந்தாலும் பரவாயில்லை, நான் ரமலானுடைய நோன்பை நோற்றே தீருவேன். இன்னொரு உறுதி சொல்லவா, நோன்பு நோற்றிருக்கும் நிலையில் வியாதி அதிகப்பட்டு என் உயிர் பிரிந்தால் அல்லாஹ் நம்மளை நேசிப்பானா நேசிக்க மாட்டானா, அல்லாஹ் நம்மளை ஆசைப்படுவானா ஆசைப்பட மாட்டானா.
அவருடைய கடமைக்காக வேண்டி, அவருடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சிரமங்களை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் செய்யறான், விரும்புகிறான். அதனால நாம இந்த சில நாட்களுக்கு முன்னாலேயே நாம என்ன செய்ய வேண்டியது, ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டியது, வரக்கூடிய ரமலானில் ஒரு பகலில் கூட நோன்பில்லாமல் இருக்க மாட்டேன். இரவில் கூட ஒரு சிறிது நேரமாவது உபரியான வணக்கங்கள், ஒரு நஃபில் 2 ரக்காத் தொழுவுங்க. 2 ரக்காத் தராவிக்கு அப்புறம் ஒரு 2 ரக்காத் நஃபில், அல்லது ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுவது, ஒரே ஒரு பக்கம் குர்ஆன் ஓதுவது. இல்லைங்க எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, எனக்கு என்ன சூரா மரணம் இருக்கிறதோ, அல்ஹம்துலிருந்து, குல்ஹு அல்லாஹிலிருந்து, குல்லாவது பிரபில் ஃபலக், குல்லாவது பிரபின் நாஸ், இரவில் அமர்ந்து படுக்கையில் அமர்ந்து எனக்கு தெரிந்த சூறாக்களை என்ன செய்கிறது, ஒரு முறை ஓதிவிட்டு படுப்பது. ஒரு சின்ன ஹதீஸ் சொல்லி முடிப்போம். சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை எல்லாம் நான் சொர்க்கத்தில் சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள்லாம், யா ரசூலுல்லாஹ் அவசியம் சொல்லுங்க, எங்களுக்கு சொர்க்கமே வேணாம், உங்களை பார்த்தா போதும்னா. ரசூலுல்லாஹ் மேலே அவ்வளோ பெரிய சஹாபாக்கள், எங்களுக்கு சொர்க்கமே தேவையில்லை, உங்களை பார்த்து கொண்டிருந்தால் போதும், எங்களுக்கு அந்த அமலை சொல்லித்தாங்கன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதாவது ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் என்ன செய்யுங்க, சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, சுப்ஹானல்லாஹ் 10 தடவை தான், அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹ் அக்பர் 10 தடவை. உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. இது என்ன பெரிய கஷ்டம், மொத்தமாக சேர்த்து என்ன செய்யாது, ஒரு 15-20 செகண்ட் கூட ஆகாது. சுப்ஹானல்லாஹ்ல 10, அல்ஹம்துலில்லாஹ்ல 10, அல்லாஹ் அக்பர்ல 10. ஒவ்வொரு வக்திலையும், ஒரு வக்தில் 30, 5 வக்தில் சேர்த்து எவ்வளோ ஆச்சுங்க, 150 ஆச்சு. எவ்வளோ ஆச்சுங்க, 150. அல்லாஹ்வுடைய கணக்கில் 1க்கு 10, 150 எவ்வளோ ஆச்சு, 1500 ஆச்சு. அதே மாதிரி படுக்கையில் போய் அமர்ந்து, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் படுக்கையில் போய் படுக்கிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸாக தான் போய் படுப்பாங்க, டென்ஷனாக யாரும் படுக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த மிகப்பெரிய மருத்துவம், உங்களுடைய படுக்கையில் அமர்ந்து ஒழுவோடு நீங்கள் அமர்ந்து 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர், 100 ஆயிடுச்சு. 150 100 எவ்வளோ ஆச்சு, 250. அதை 10ஆல் பெருத்தோம்னா 2500 ஆச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனுஷன் காலையில் ஃபஜ்ர்லேருந்து இஷா வரைக்கும் முக்கி பாவம் செஞ்சாலும் 2500 பாவம் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது, 2500 பாவம் செய்ய முடியாது. அப்போ உங்களுடைய ஒரு நாளுடைய கணக்கில் பாவத்தை விட, தீமையை விட, தவறுகளை விட நன்மை அதிகப்பட்டிருக்கும் நிலையில் நீங்கள் மரணம் அடைந்தால் சொர்க்கத்தில் நீங்கள் இதை சந்திக்கலாம். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. இது ரொம்ப கஷ்டமாங்க, இது ரொம்ப லேஸ் தானே, இது செய்யலாம்ல, வாழ்நாள் பூரா செய்யலாம்ல. ஒரு வக்தில் 10 தடவை சுப்ஹானல்லாஹ், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 10 தடவை அல்லாஹ் அக்பர். ராத்திரி படுக்கும்போது சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34. நம்முடைய வாழ்நாள் முழுக்க என்ன, தீமையோட நன்மை அதிகமாக சம்பாதிக்கிறோம். மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கேரண்டியான வார்த்தை, சொர்க்கத்தில் அவங்கள சந்திக்கலாம். அப்போ இது மாதிரி சின்ன சின்ன அமல்களை ரமலானில் நாம் முடிவெடுத்து கொண்டு செய்தால் அதில் என்ன செய்வான், ரமலானை அடைந்த பாக்கியத்தை நமக்கு தருவான். சொல்கிறாங்கல்ல ரசூலுல்லாஹ் ஹதீஸில், எந்த ஒரு மனிதன் ரமலானை அடைந்தும் அவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமடையிட்டோம் நாங்கள் ரசூலுல்லாஹ். அப்போ நம்ம ரமலான் அடைய இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் இந்த ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தருவானாக. வரக்கூடிய ரமலான் மாதத்தில் முடிந்த அளவுக்கு என்னுடைய அமல்களில் அதிகத்தை காட்ட வேண்டும், அமல்களில் அதிகத்தை காட்ட வேண்டும். அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல ஒரு மனிதன் ரமலானுக்குள்ளாக புகுந்து மீண்டும் ரமலானை விட்டு வெளியிலே வருகிற நேரத்தில் அல்லாஹ்வின் அருளை பெற்றவனாக வருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், அமல் செய்கிறதுக்கு அவகாசம் கிடைச்சாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதெல்லாம் சொர்க்கத்துக்கு போய் பார்த்துக்குருவோமுங்க, நான் செஞ்ச அமலுக்கு எங்கே அல்லாஹ் சொர்க்கத்தை தரப்போகிறான் என்று எனக்கு நானே என்ன செய்து கொள்கிறேன், தாழ்வான விஷயங்களை எண்ணிக்கொண்டு அமல்களை சுருக்கி கொள்கிறேன்.
அல்லாஹ் அப்படிப்பட்டவன் கிடையாது. மனிதன் என்ற அடிப்படையில் அமல்களில் என்னிலிருந்து குறைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹுடைய தயாளத்தில் என்ன செய்வான்? அல்லாஹுடைய தயாளத்தில் என்ன செய்வான்? அவன் அமல்களில் நிறைவாக தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அதனால என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிராசை ஆயிடக்கூடாது. நான் கொஞ்சம் தான் அமல் செஞ்சிருக்கேன், அல்லாஹ் நன்மையை தருவானா, சொர்க்கத்தை தருவானா? சொர்க்கம் என்பது மிக விசாலமானது. ஆக கடைசியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நபருக்கு இந்த துனியாவை மாதிரி 10 மடங்கு சொர்க்கம் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே அருமையானவர்களே, நாம் எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்நாளில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய வாழ்நாளில் தீமைகளை விட நன்மைகளை அதிகம் செய்து அவனுடைய பொருத்தத்தை பெற்று அவனுடைய நிரப்பமான சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.